ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ரிமைண்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன் இந்த ரிமைண்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி இருக்கும் போது நமக்கு மெசேஜஸ் வந்து நம்ம வந்து அதை பார்க்காம இருப்போமா இருந்துச்சுன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு தடக்க வந்து நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் டோன் வந்து கேட்டிருக்கும். ஸோ நமக்கு சரியா வந்து கேட்கல, வந்திருக்கும் சரியா கேட்கல. ஸோ அதை பார்க்காமவும் இருக்கும் அந்த மெசேஜ். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ரிமைண்டர் வந்து திரும்பவுமே அந்த நோட்டிஃபிகேஷன் டோனை கொடுத்து நமக்கு அந்த மெசேஜ் வந்து ரிமைண்ட் பண்ணும். ஸோ இதனால வந்து கண்டிப்பா அந்த மெசேஜை வந்து நம்ம மிஸ் ஆகாம பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரிமைண்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வாட்ஸ்அப் ஆப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு மேல த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போ ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ரிமைண்டர் வந்து ஒன் ஆகிருச்சு. ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த ரிமைண்டர் ஆப்ஷனை ஆன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.